ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் அமேசிங் சேனல். எனக்கு தெரியும் நீங்கள் நம்ம வீடியோ தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு. ஏன்னா நம்ம கொடுக்குற கண்டென்ட்டும் நம்ம கொடுக்குற நாலேஜும் எவ்வளோ பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்குன்னு தெரியும். தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. எஸ், திஸ் 5% கோயிங் டு மேக் யூ மில்லியனர். எஸ், எக்ஸாக்ட்லி. அது எப்படி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டாக்ஸ் இருக்குது, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இருக்குது, மற்ற கோல்டு அண்ட் சில்வர், மற்ற கமாடிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? பட் ஸ்டில் ஏன் நம்ம இன்னும் கிரிப்டோவை பிடிச்சி சொங்கிட்டு இருக்கோம்? ஏன்னா அதில் வர்ற அந்த எனாரமஸான ரிட்டர்ன்ஸ். கரெக்டுங்களா? எஸ், ஐ டூ. இப்போ பாருங்க, இந்த சார்ட்டை பாருங்க. பிட்காயின் 2012 $5.37 ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு இப்போ பிட்காயின். அது 2025 $1,26,000 ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ தட் ஃபார் அன் எக்ஸாம்பிள், அங்கே ஒருத்தர் வாங்கி இங்கே செல் பண்ணியிருக்கான்னு வைங்க, அவரோட ரிட்டர்ன்ஸை பாருங்க. 1.3 million percentage ROI. My God, it's mind blowing, right? அது எவ்வளோ எக்ஸ் ரிட்டர்ன்ஸ்? My God, 23,000 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது 23,464 எக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதில் அந்த டயத்தில் அவர் $1 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா $23,264 ப்ராஃபிட் பண்ணியிருப்பாரு. இதை கேட்கும்போது எப்படி இருக்கு? அமேசிங்கா இருக்கா? இப்படிதான் நம்ம மைண்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஐயோ, இந்த 2012 நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இத்தனை கோடியா இருந்திருக்குமே அப்படின்ட்டு. அதெல்லாம் முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா அது பாஸ்ட். ஓகேங்களா? இப்போ எவன் கரெக்டான அனாலிசிஸ் பண்ணி எது இட்ஸ் கோயிங் டு பீக் அப்படின்னு கண்டுபிடிச்சு இன்வெஸ்ட் அதை பொச்சம் மூட்டை ஹோல்ட் பண்றவனுக்கு தான் அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். எந்த ரிட்டர்ன்ஸ்? ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸாவது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தட் என்னடா சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நம்ம கண்டென்ட்டுக்கும் இந்த வீடியோக்கும் ரிலேட் இருக்கு. ஸோ தட் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக திங்க் பண்ணிட்டு இருக்காம, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிரிப்டோ, இந்த மாதிரி ஒரு அசட்டு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்னு கேட்டால் ஜோனோ. மேபி மீம் காயின்ஸ் கொடுக்கலாம். மீம் காயின்ஸ்னு என்ன? மீம் காயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாட்ரி டிக்கெட். அதுவும் 2021 முன்னாடி நம்ம மீம் காயின்ஸை கண்டுபிடிச்சு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் இப்போ காட் ஃபக்ட் அப். பிகாஸ் லாட் ஆஃப் பம்ப் ஃபண்ட் அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? பம்ப் ஃபண்ட் அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஒரே நாளில் எத்தனை லட்சம் கிரிப்டோஸை நம்மளால் மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இனிமேல் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா, 2021 முன்னாடியே கஷ்டம். இப்போ 0.0000001% சான்சஸ் ஆர் தேர் மேக் திஸ் கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ தட் கிளீனா ப்ராப்பரா மந்த்லி வெறும் 5% ரிட்டர்ன் கன்சிஸ்டண்டா எவ்ரி மந்த்தும் நம்ம எடுக்கும்போது, ஓகேங்களா, 5 இயர்ஸ்ல வெறும் $2,500 வச்சு நம்ம 5 இயர்ஸ்ல அதை வந்து $46,697 கேம்பிள் பண்ணாம ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி அஸ் அ ட்ரேடிங்கை வந்து அஸ் அ பிஸ்னஸா பண்ணி நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? அதாவது 46,697 டிவைடட் பை 2,500. ஸோ தட் 18x ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா? அதாவது என்ன ப்ரோ சொல்றீங்க? நான் வந்து 2,000%, 5,000%, நமக்கு $1 போட்டா 10 லட்ச ரூபா வரணும் அப்படிங்கிற மாதிரில நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னீங்கன்னா, அப்படி பண்ணி நான் 7 வருஷமா இல்ல 10 வருஷமா இல்ல 5 வருஷமா இருக்கிற ஒரு கிரிப்டோ ட்ரேடரே நீங்க இப்போ எவ்வளவு கையில வச்சிருக்கிறீங்க? ஒன்றும் இல்லைல்ல. வரும் நக்கிட்டு போயிடும், வரும் நக்கிட்டு போயிடும், வரும் நக்கிட்டு போயிடும். கரெக்டா? ஸோ தட் $2,500 as a கேபிட்டல். ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் மந்த்ல எவ்வளோ ஆகும்? காம்பவுண்ட் மெத்தட்ல அது ஃபர்ஸ்ட் மந்த்ல எவ்வளோ ஆகும்? 5% ப்ராஃபிட் பண்ணோம்னா கால்குலேட்டர் இருக்கா? கால்குலேட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? 2,500 into 5%. ஸோ தட் $125 as ப்ராஃபிட். ஸோ அது ஆட் ஆயிடுச்சுங்களா ஃபர்ஸ்ட் மந்த்ல? அது ஃபர்ஸ்ட் மந்த்ல ஆட் ஆயிடுச்சுங்களா? ஸோ 2,625. அதே கேபிட்டலை திருப்பி வச்சு 5% எடுக்கிறோம், $2,756. அதே கேபிட்டலை, இந்த கேபிட்டலை வச்சு அடுத்து 5% பண்ணுறோம், 2,894. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் மந்த், இது செகண்ட் மந்த், இது தேர்ட் மந்த்,
10th மந்த்லயே நமக்கு பாருங்க அது அந்த $2,500 வந்து $4,072 ஆயிரும். ஓகேங்களா? இது வந்து லாட்ரி இல்ல, கேம்பிளிங் இல்ல. இது என்ன ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, இது என்னடா இது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ இல்லை. ஓகேங்களா? நான் சொல்றது ப்ராப்பரா ட்ரேடிங்கை ஒரு பிஸ்னஸாவோ ஒரு பொசிஷன் சைஸிங்க கால்குலேட் பண்ணி ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்நேரம் நீங்கள் 2020 ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன், $2,500 வச்சு இந்நேரம் அது $46,697 இருந்திருக்கும். எவ்ரி மந்த் லாஸ் பண்ணாமல் ப்ராஃபிட் பண்ணான். 5 மந்த் சாரி பெர் மந்த் 5% ப்ராஃபிட் பண்ணுறது கஷ்டம்தான். பட் அவ்வளோ கஷ்டம் இல்லை. புரியுதுங்களா? அதை தான் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தட் நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து மாறும். அமேசிங்ல, மைண்ட் ப்ளோயிங். ஸோ தட் யோசிச்சு பாருங்க, வெறும் 5%கே இந்த கால்குலேஷன் வருது 5 இயர்ஸில். இப்போ இதுவே ஒரு 10% போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10% இஸ் ஹையஸ்ட் ஈல்டு பெர் மந்த்துக்கு, சாரி ஹையஸ்ட் ROI பெர் மந்த்துக்கு. ஓகேங்களா? இந்த 5% ரிட்டர்ன்ஸே நமக்கு போதுமானது நம்மளுடைய கேபிட்டலை, நம்மளுடைய மணியை 18 டைம்ஸ் பெட்டரா மாத்துறதுக்கு இன் 5 இயர்ஸ்ல. ஓகேங்களா? இன் 5 இயர்ஸ்ல வெறும் 5% இஸ் எனஃப் டு மேக் 18x ரிட்டர்ன்ஸ் இன் 5 இயர்ஸ். இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு மெத்தடோ ஒரு ஐடியாவோ மேபி பிஸ்னஸ்ல இருக்கலாம். பட் அதுக்கு எவ்வளவோ பாடுபட்டு பண்ணணும். ஓகேங்களா? இதுல வந்து வெறும் 5%. ஓகேங்களா? கொஞ்சம் சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி, ஓகேங்களா, டேட்டாஸ் எடுத்து வச்சு, ஓகேங்களா, நம்ம நிறைய எக்ஸ்லாம் ட்விட்டர்லாம் பார்த்துருப்போம் 500%, 1500%. ஓகேங்களா? அப்படி பண்றவன் எவ்வளவு ரிஸ்க் எடுப்பான் தெரியுமா? எவ்வளவு ரிஸ்க் எடுப்பான்? லிவரேஜ் எப்படி வச்சிருப்பான்? 25x வச்சிருப்பான், இல்ல 30x வச்சிருப்பான், இல்ல 50x வச்சிருப்பான். 1% மூவ் இட் கேன் வைப் அவுட் 50% ஆஃப் யுவர் கேபிட்டல் 50x லிவரேஜ்ல. ஓகேங்களா? இதுவே 2% மூவ் கேன் காஸ் த என்டையர் வேலட் வைப் அவுட். ஓகேங்களா? புரியுதுங்களா? நம்ம லிவரேஜ் அதிகமா வைக்க 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 என்ன ஆகும்? லிவரேஜ் அதிகமா வைக்க வைக்க என்ன ஆகும்? அது வந்து ட்ரேடிங்கே கிடையாது, கேம்பிள். நான் டெஃபினட்டா அடிச்சு சொல்றேங்க. நீங்க ட்ரேடிங் நீங்க ட்விட்டர்ல எதுல ஸ்கிரீன்ஷாட் பாத்தீங்கன்னா நம்ம அதை ஸ்கிரீன்ஷாட்டை கூட ரெடி பண்ணலாம். எதுல ஏஐ வந்துருச்சு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து $1 $1,000 காட்ட முடியும், $10,000 காட்ட முடியும், $20,000 காட்ட முடியும். ஓ ஷிட் அப்படிங்கிறீங்களா? எஸ், இப்போ வந்து எல்லாமே பாசிபிள் தான். ஸோ தட் இது பாருங்க, இது வந்து இந்த நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, 2022 2023 இந்த பியர் மார்க்கெட்ல இருந்து காத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. என்ன காத்துக்கிட்டு இருக்கோம்? நம்ம ஒரு பெரிய மில்லியனர் ஆக போறோம், பெரிய பில்லியனர் ஆக போறோம். இந்த புல் மார்க்கெட் நக்கிட்டு போயிருச்சா? பிட்காயின் மட்டும் பம்ப் ஆயிட்டு மற்ற இதெல்லாம் நக்கிட்டு போயிருச்சா? ஓகே. ஸோ தட் என்ன பண்ணலாம்? இந்த கன்சிஸ்டன்சியை நம்ம பியர் மார்க்கெட்லயும் மெயின்டைன் பண்ண முடியும், 5% எவ்ரி மந்த். ஓகேங்களா? அதே மாதிரி புல் மார்க்கெட்லயும் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இட்ஸ் பாசிபிள். ஓகேங்களா? நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போறோம். பெரிய பெரிய ட்ரீம் காட்டி இவ்வளவு போடுங்க அவ்வளோ எடுத்துடலாம், இவ்வளவு போடுங்க அவ்வளோ எடுத்துடலாம் இல்ல, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நம்மளுடைய கேபிட்டலை பில்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? மேக்கிங் 5% எவ்ரி மந்த் அஸ் ப்ராஃபிட். இந்த இதுல இதே கேபிட்டலை வச்சு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே கேபிட்டலை வச்சு ஒன் டேலையும் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் இல்லை ஃபியூச்சர்ஸ் ட்ரேடு, லிவரேஜ் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் இந்த $2,500 வச்சு நம்மளால 46,000 மேக் பண்ண முடியுமானா மேக் பண்ண முடியும். பட் ரிஸ்க் அது எப்படின்னா தண்ணி மேலே நடக்கிற மாதிரி. தண்ணியில் நடந்தால் என்ன ஆகும்? டெஃபினட்டாக உள்ள முங்கி செத்து போயிடுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி என்ன ஆகும்? ஒரு ட்ரேட் எடுப்பார், லிவரேஜ் 100x வைப்பார். அவர் நேரத்துக்கு மார்க்கெட் போகும், 46,000 மேக் பண்ணிட்டாருன்னே வச்சுக்குவோம். ஓகேங்களா? 0.001% சான்ஸ் இருக்கு, அதை மேக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்குவோம். மேக் பண்ணிட்டு அடுத்த ட்ரேட்ல என்ன பண்ணுவார்? 150x வைப்பாரு லிவரேஜை, அடுத்து மொத்தமாக நக்கிட்டு போயிடும். ஓகேங்களா? இது நமக்கு வேண்டாம். ஸோ தட் இதுதாங்க நம்மளை மில்லியனர் ஆக்கக்கூடிய வழி. பட் இட் டேக்ஸ் டைம். எஸ், இட் டேக்ஸ் டைம். 5% எவ்ரி மந்த். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம்.
ஓகேங்களா? என்னடா இது தூய தமிழ்லாம் பேசுகிறேன்னு பார்க்காதீங்க. தாரக மந்திரம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, அதான் நானும் அடிச்சு விட்டேன் இதுக்கு ரிலேட் ஆகுதுனால. ஓகேங்களா? ஸோ தட் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் டேஸில் மேபி சொல்லணும்னு நினச்சேன். இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்கு வீடியோ வருமா எனக்கு தெரில. ஏன்னா நான் கொஞ்சம் வெளியில் எனக்கு ஒரு சூழி இருக்குது. ஓகேங்களா? ஸோ தட் பார்க்கலாம் கைஸ். இதுதான், இதை நீங்கள் அப்படியே மைண்ட்லேயே உட்காந்து யோசிங்க, இதை கால்குலேட் பண்ணி பாருங்கள். நம்ம பேசுகிறது எவ்வளோ ரியலிஸ்டிக்காகவும் எவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே, பை பாய் கைஸ், டேக் கேர்.